வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலில் 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்கள், அதாவது 6வது இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் 31,788 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல கலந்துக்க போறாங்க. இந்த 31,788 பேர்ல எத்தனை பேருக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே சீட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு சீட்டு கிடைச்சா காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கையால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதாவது மாணவர்களுக்குமே மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 4 வருஷத்துல நீங்க இன்ஜினியரிங் படிக்க போனீங்கன்னா மாசம் 1000 ரூபா, 4 வருஷத்துக்கும் 48,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இலவச கல்வி பிளஸ் ஹாஸ்டல்லையும் எல்லாமே இலவசம். அது பிரைவேட் காலேஜா இருந்தாலும் ரைட்டு, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் ரைட்டு. இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அதனால இந்த வீடியோல எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது, கிடைக்க வாய்ப்பு இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க இந்த 6வது இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் தான் இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே வர்றாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே சீட்டு கிடைச்சா காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 ரூபாய் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாரு. 1000 ரூபாங்கிற ஒரு கணக்குல. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த அதாவது இந்த 31,788 பேருக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த 31,788 பேரை பார்த்து நீங்க பயப்பட தேவை கிடையாது. இந்த 31,788 பேருமே சீட்டை எடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கிடையாது, 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்க ஜென்ரலாவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு, இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே இன்னொரு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். நீங்க ஜென்ரலாவும் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். ஜென்ரல்ல பண்ணீங்கன்னா பணம் கொடுத்து போய் படிக்கணும். 7.5ல உங்களுக்கு பண்ணி சீட்டு கிடைச்சா 7.5ல போனீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் ஃபுல் ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ் கட்ட தேவையில்ல, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட தேவையில்ல. மாசம் 1000 ரூபாய் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே சீட்டு கிடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு பக்கமும் பண்ணுவாங்க மாணவர்கள். இந்த சீட்டு 7.5% சீட்டு வந்து கிடைச்சு உங்களுக்கு நிறைய பேர் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல்ல கூட சில பேர் போயிடுவாங்க. அதனால இந்த 7.5% சீட்டுங்கிறது கண்டிப்பா பல மாணவர்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுவோம். மொத்தமா 3 ரவுண்டா பிரிச்சிருக்காங்க. 3 ரவுண்டா பிரிச்சதுல இந்த 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்கள் 3 ரவுண்டுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்லயே இருப்பாங்க. 1வது ரவுண்ட்லயே இருப்பாங்க, 2வது ரவுண்ட்லயே இருப்பாங்க, 3வது ரவுண்ட்லயே இருப்பாங்க. தயவு செய்து நீங்க யாருக்கிட்டையாவது போய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, இலவச சீட்டு கிடைக்குமா அப்படின்னு யார்ட்டையும் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா நீங்க தான் குழம்பி போவீங்க. ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது இந்த கல்லூரியில உங்களுக்கு 7.5% சீட்டு கிடைக்கும், இந்த கல்லூரியில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 சீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு வருதுன்னா இந்த 1000 சீட்ல 7.5% சீட்டு மட்டும்தான் அந்த கல்லூரியில இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 1000 சீட் இருந்தா அங்க வெறும் 75 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு வருது. இப்ப நம்ம கவனிப்போம். இப்ப ரவுண்டு 1 மாணவர்கள், அதாவது ரவுண்டு 1 மாணவர்கள் 1வது ரேங்க்ல இருந்து கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில மொத்தமா வந்திருக்கிறது 31,788 பேருக்கு கவர்மெண்ட் ரேங்க் மொத்தமா வந்திருக்கு. அதுல ரவுண்டு 1ல இந்த 7.5ல பங்கேற்க போறவங்க 1வது ரேங்க்ல இருந்து 1343 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க 1வது ரவுண்ட்ல பங்கேற்க போறாங்க. இவங்களுக்கு 29/7/2024 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகுது. அன்னைக்குதான் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க 7.5 மாணவர்கள். இந்த 1வது ரவுண்ட்ல வர்ற மாணவர்கள் ஜென்ரலாவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது ரவுண்ட்ல வரப்போற மாணவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில 1344 ரேங்க்ல ஆரம்பிச்சு 10,837 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க 2வது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க. இந்த மாணவர்கள் மொத்தமா பார்க்கும் போது இதுல வந்து 9,494 பேர் வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க. இவங்க ஜென்ரலாவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்,
7.5லையும் பண்ணலாம். இந்த 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு 10/8/2024 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்டு மாணவர்கள்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 10,838 கவர்மெண்ட் ரேங்க்ல ஆரம்பிச்சு 31,788 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. இதன் அடிப்படையில பார்க்கும்போது 3வது ரவுண்ட்ல மட்டும் 20,951 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்பன்னு கேட்டீங்கன்னா 23/8/2024 அன்னைக்கு இந்த 3வது ரவுண்டு மாணவர்கள்ல 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வருது. இவங்கள அந்த 3வது ரவுண்ட்ல உள்ள மாணவர்கள் ஜென்ரலாவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். ஆனா அந்த 3வது ரவுண்ட்ல பார்க்கையில தான் ரொம்ப அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. அப்ப எல்லாருக்கும் கிடைக்குமா கோபி, இந்த இலவச சீட்டு கிடைக்குமா, இலவசமா படிக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இப்ப நான் பதில சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 அடிப்படையில உங்கள்கிட்ட நான் பேசுறேன். போன வருஷம் 2023 வந்து பாத்தீங்கன்னா 27,866 பேருக்கு கவர்மெண்ட் ரேங்க் மொத்தமா வந்தாங்க 7.5ல. அதுல சீட்டை எடுத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா 10,992 பேர் தான் எடுத்தாங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க. 27,866 பேர் போன வருஷம் 2023 வந்தாங்க. ஆனா சீட்டை எடுத்தவங்க வெறும் 10,992 பேர் தான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 7.5 ரிசர்வேஷன்ல வர்ற மாணவர்கள் ஜென்ரலாவும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 7.5ல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போவாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நிறைய மாணவர்கள் உறுதியா போகணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொன்னு சிந்திச்சு பார்க்கணும். இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் மட்டும்தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா MBBSல 7.5 இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல 7.5 இருக்கு, வெட்டினரியில 7.5 இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் லா, இந்த மாதிரி மற்ற படிப்புகள்லயும் 7.5ல இருக்கனால அங்க கூட மாணவர்கள் போயிருவாங்க. இன்ஜினியரிங்ல வர்றவங்க உங்களுக்கு எல்லாரும் கலந்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க, பயப்பட வேணாம். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம நிம்மதியா வீட்டுல வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல சந்திப்போம். உங்களுக்கு ஜென்ரலா என்னென்ன காலேஜ் லிஸ்ட் எல்லாம் நான் சொல்றேனோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்ல காது கொடுத்து கேட்கணும். நீங்க எந்த பிரைவேட் காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு எந்த பணமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நீங்க அடிக்கடி போய் யார்ட்டையாவது சார் 7.5ல சீட்டு கிடைக்குமா, 7.5ல கிடைக்குமா, நீங்க எங்க கேட்டாலும் யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிறது 1-2 சீட்டு ஒரு காலேஜ்ல, 3-4 சீட்டு, அதை யாராலையுமே கணிக்க முடியாது. இப்போ நான் குறைந்த கட் ஆஃப், நான் 155ல இருக்கேன், இன்னொரு பையன் 170ல இருக்கான். அந்த இடத்துல அந்த 170 பையன் அந்த இடத்துல அந்த சாய்ஸை வைக்காம போயிட்டானா நான் வச்சேன்னா எனக்கு தான் கிடைக்கும். இருக்கிறதே 3 சீட்டு 2 சீட்டு தான். அப்ப அதை யாரு பயங்கரமா யூஸ் பண்ணி சாய்ஸை வந்து நிறைய கொடுத்து எடுக்க போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிஜிஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல மறந்துடாம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.